பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டதுக்கு பிற்பாடு வருகிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சாருங்க? பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட் இஸ் வெரி டெரிபிள் ஸ்பிரிட். ரொம்ப மோசமான ஆவி. பாவம் செஞ்சு கீழே விழுந்து ஆண்டவரே மன்னிப்பு கேட்கறது வேற, ஆனா பின்மாற்றம் ரொம்ப டேஞ்சர். பேக் ஸ்லைடு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதான் பேக் ஸ்லைடு. வீக்கெட் வீக்கெட் எனக்கு தெரியுங்களா? தமிழ்ல என்ன இருக்கு? வீக்கெட், துன்மார்க்கன். துன்மார்க்கன் யார் சொல்லுங்க? தெரிந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு சபை தெரியும், வசனம் தெரியும், எல்லாமே தெரிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட பின்னாடி போறாங்க பாரு, அவங்க தான் யாருங்க? துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கனுடைய ஸ்பிரிட் என்ன தெரியுமா? அவர் மனமாறாம எங்க போய் உக்காந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்கள அவங்கள போலவே துன்மார்க்கரா மாத்திருவாங்க. அதனாலதான் துன்மார்க்கர் இருக்கிற இடத்துலயும் உட்கார இடத்துலயும் இருக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட் கார் வந்தாங்கன்னு வச்சுக்க, நல்லா புரிந்துக்கொள்ள, இது ஒரு அடையாளம். பின்மாற்றத்தின் ஆவி உடையவர்கள் சபைக்குள்ள உள்ள வருகிறது ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. இப்படி எல்லாம் சொல்றாரு, வருவாங்க. இவங்க வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த பின்மாற்றத்தின் ஆவி உடையவர்கள் ஆல்ரெடி அவங்க பேக் ஸ்லைட் ஆனதுனால அவங்க வந்து முன்னாடி வந்து வாலண்டரியா இல்ல முன்ன ஆராதித்தது போல ஆராதிக்க முடியாது. நல்லா கவனிங்க. முன்னாடி ஜெபிச்ச மாதிரி ஜெபிக்க முடியாது, முன்னாடி பாடின மாதிரி பாட முடியாது, முன்னாடி துதித்த மாதிரி துதிக்க முடியாது, எதற்கும் அவர்கள் முன்னாடி வர முடியாது. எல்லாமே அவங்களுக்கு செய்யா இருக்கும். ஆண்டவர் தானன்றதை மறந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் என்ன பார்க்கறாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த பின்மாற்றத்தின் ஆவி உடையவர்களுக்கு வெக்கம் இருக்கும், அசிங்கம் தெரியும். அவங்க நல்லா பாட மாட்டாங்க, மனதார துதிக்க மாட்டாங்க. அவங்க என்றைக்குமே ஒரு மூலையில போய் உட்கார்ந்துவாங்க. முதலாவது இப்படியா இருப்பாங்க, தனிமையா உட்கார்ந்து இப்படி ஏற்பட்ட காரியத்தை செய்வாங்க. இரண்டாவது, பின்மாற்றத்தின் ஆவி உடையவர்கள் பக்கத்துல இருக்கிற ஒரு நபரோடு கூட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நபரை தன்னோடு கூட தனிமையா கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற துன்மார்க்கத்தின் ஆவி இருக்கு தெரியுங்களா? இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டு துதிக்கிறார்கள் பாரு, இவங்க கூட உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கோ பேசுறதுக்கு விடாது. இந்த பின்மாற்றத்தின் ஆவி அவங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த கிரியை, அவங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த ஸ்பிரிட், அபிஷேகம் பண்ணப்பட்டு நல்லா ஆராதிக்கிற பிள்ளை இவங்களுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்துச்சு பாருங்க. நேரா வெளியில கூட்டிட்டு போய் பேசி 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 எப்படி இவங்க துன்மார்க்கத்துக்குள்ள போனாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களையும் வெளியே கூட்டு போயிடும், அவங்களையும் துன்மார்க்கரா மாற்றி விட்டுடும். ஆனா இந்த துன்மார்க்கர்கிட்ட நீங்க போனீங்கன்னா ஒண்ணு வளர்ந்த விசுவாசிகளா கர்த்தருடைய அனுமதியோடு கூட எச்சரிக்கை நீங்க போலாம். ஆனா அவர்களோடு கூட நீங்க உறவாடுனீங்கன்னா, அவர்களோடு கூட பேசி பழகுனீங்கன்னா, அவர்களோடு கூட நான் வெளியே போறேன் பேசுறேன் சுத்துறேன் நீங்க சொன்னீங்கன்னா உங்களே அறியாமல் நீங்க பிரெயின் வாஷ் ஆயிட்டு இருப்பீங்க.